இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கணும். இதில் முதல்ல நம்ம சின்ன சின்ன வாக்கியங்கள் தமிழில் பேசுகிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு நாம் படிச்சுக்கணும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ் டு இங்கிலீஷ் இது நம்ம புரியறதுக்காக. இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா தமிழ் வாக்கியத்தை சொல்லுவேன், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லுவேன். தமிழில் அதிகாலையில் எழுந்திருன்னு சொல்லுவோம். சில பேர் காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க, சில பேர் 7, 8 ஆயிரும். நம்ம எவ்வளவு சீக்கிரம் காலையில் எழுந்திருக்கிறோமோ அது நல்லது, முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படிங்கிறதான் பெரியவர்களுடைய கருத்து. அதிகாலையில் எழுந்திருங்கிறத இங்கிலீஷில் கெட் அப் ஏர்லி, கெட் அப் ஏர்லி, கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படி சொல்லணும். இப்போ ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்க, ட்ரெயினில் போகிற, அந்த பொருள் காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்டு வராங்க, என்னடா இப்படி தொலைச்சிட்டியா அப்படி இப்படின்னு சொன்னான்னா, அப்போ நீ சரிடா அது போகட்டும்டா, பரவாயில்ல பார்த்துக்கலாம், அது போகட்டும் அப்படிங்கிறதுக்கு லெட் இட் கோ, லெட் இட் கோனா சரி அது போனால் போயிட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்போ வாழைப்பழத்தை துண்டு துண்டாக வெட்டுறோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறோம், பிட்டு பிட்டாக சொல்கிறோங்கிறதுக்கு துண்டு துண்டாக. அப்போ துண்டு துண்டாக வெட்டினான்னு சொல்லும் பொழுது பிட் பை பிட், பிட் பை பிட், துண்டு துண்டாக. ஒரு நியூஸை சொல்கிறான், இந்தியா உலக தங்கப்பதக்கம் ஒலிம்பிக் கேம்ஸில் 3 வாங்கியிருக்குங்கிறான். அப்போ அது உண்மையிலே எப்படி இருந்ததுன்னா, அது உண்மை, எனக்கும் தெரியும், அது உண்மைங்கிறது எப்படி சொல்லணும், இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ட்ரூ, அந்த செய்தி உண்மையானது. படபடப்பாக வேகமாக ஒருத்தன் நடக்கிறான், நீ பார்க்குற, அவன் உனக்கு ரொம்ப தெரிஞ்சவன், அவன்கிட்ட சொல்கிற மெதுவாக நடப்பா அப்படின்னு சொல்கிற. எப்படி சொல்கிறது, மெதுவாக நட அப்படிங்கிறத இங்கிலீஷில் வாக் ஸ்லோலி, வாக் ஸ்லோலி, மெதுவாக நட. உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, வீடு உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே பாருங்கிறான். அது சரியான ஐடியா தான். அப்போ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, இட்ஸ் ரைட், இட்ஸ் ரைட் அப்படின்னா அது சரி. ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, நீ வீட்டில் எல்லாம் வெளியில் இருக்கிற, அப்போ அதை சொல்லணும். எப்படி சொல்லுவேன், நான் வெளியே இருக்கிறேன், ஐ ஆம் அவுட்சைட். சரி, நீ ஒரு பொருளை தொலைச்சிடுற, உங்கள் வீட்டில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் அதெல்லாம் கவனமாக இருப்பேம்மா, இனி தொலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இனி இல்லை அப்படின்னா நாட் எனிமோர், நாட் எனிமோர்னா இனிமேல் அப்படி இல்லைன்னு அர்த்தம். நீ சப்பாத்தி சாப்பிட்ற, சப்பாத்திக்கு குருமாவும் போட்டுக்கலாம், மில்க்கும் போட்டுக்கலாம், தேங்காய் பாலும் போட்டுக்கலாம், சாப்பிட்ற நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது. அப்போ சப்பாத்தி சுவையாக இருக்கிறதுங்கிறதுக்கு எப்படி சொல்லணும், சப்பாத்தி இஸ் டேஸ்டி. இப்போது ஈவினிங் 7 மணிக்கு உன் ஃப்ரெண்டு வர்றான், எப்பா நீ வீட்டிலே இருப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுப்போம். வீட்டில் இருங்கள் அப்படிங்கிறதுக்கு பி அட் ஹோம், பி அட் ஹோம்னா நான் வருகிறேன், வீட்டில் இருங்கள்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம பெரிய வாக்கியத்துக்கு வரலாம். இதை தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாகவே ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.